மொழிப்போர் ஈகியர் நாளையொட்டி கோவை சிவானந்தா காலனியில் நடைபெறும் திமுக கூட்டத்தில் பங்கேற்று அக்கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். எதிர்த்து நடத்திய போராட்டம், நம்முடைய தமிழ் மொழிக்காக நடைபெற்ற போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதேபோல கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய தமிழ் பண்பாட்டிற்கு, தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றிட வேண்டும் என்ற உணர்வோடு நடைபெற்ற அந்த போராட்டம் அதுவும் வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ் மொழிக்காக நடைபெற்ற போராட்ட நேரத்தில் ஏறக்குறைய 50க்கு மேற்பட்டவர்கள் உயிர் நீத்தார்கள். ஆனால் கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நம்முடைய இனத்தினுடைய உணர்வை காப்பாற்ற நடைபெற்ற போராட்டத்தில் என்ன நடந்திருக்கிறது? போலீஸ் தாக்குதல் நடந்திருக்கிறது. காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக தடியடி பிரயோகத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது தேவைதானா? இதே போராட்டம் தொடங்கிய நேரத்தில் அந்த போராட்டத்திற்கு துணைன்ற காவல்துறையினர், அந்த போராட்டத்திற்கு எல்லாவித வசதிகளையும் செய்து தருவதற்கு பக்கபலமாக இருந்த அதிகாரிகள், அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அரசாங்கம், ஆனால் திடீரென்று ஒரு நாள் தடியடி பிரயோகத்தை நடத்தி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக எவ்வளவு மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள், காவல்துறை சார்ந்த நண்பர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லல, மறுக்கல. ஆனால் அந்த நிலை வருவதற்கு என்ன காரணம்? தயவு செய்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். கை குழந்தைகளோடு இருந்த தாய்மார்கள் தாக்கப்படுகிறார்கள், கர்ப்பிணி பெண்கள் தடியடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், மாணவர்கள் மாணவர்களுடைய மண்டைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது, இளைஞர்களை எட்டி உதைக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் தொலைக்காட்சிகளை பார்க்கிறோம், செல்போனில் வாட்ஸ்அப்பில் பார்க்கிறோம். எவ்வளவு வேதனைப்படுகிறோம். இது சென்னையில மெரினா பகுதியில மட்டுமா? இதே கோவையில இல்லையா? சேலத்தில, நெல்லையில, மதுரையில, திருச்சியில